தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. சமீபத்திலே ஒரு தோழர் என்னிடம் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். ஐயா, நான் இந்த கடந்த ஆண்டு நடந்த அந்த போஸ்ட்மேன் தேர்விலே நான் தேர்ச்சி பெற்றேன். என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த ப்ரொமோஷனை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த ப்ரொமோஷன் எனக்கு தேவையில்லை என சொல்லிவிட்டேன். மீண்டும் அடுத்த வருடத்திற்கான தேர்வு வருகிறது. என்னை அந்த தேர்வு எழுதுவதற்கு அனுமதிக்க முடியாது என்று சொல்கிறார்களே, என்னை தேர்வு எழுத அனுமதிக்க மாட்டார்களா? அல்லது நான் தேர்வு எழுதலாமா? அல்லது ஓராண்டு காலத்திற்கு பின்னால் தான் நான் தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவேனா என்கின்ற கேள்வியை எனக்கு எழுப்பியிருந்தார். இது குறித்து மிக தெளிவான விளக்க ஆணையினை அஞ்சல் இலாக்கா தன்னுடைய கடித எண் 6/3/2023 வெளியிட்டிருக்கிறது. ஒரு ஊழியர் ஒரு இலாக்கா தேர்விலே பங்கேற்கிறார். அதிலே அவர் பதவி உயர்வு பெறுகின்றார். அந்த பதவி உயர்வு பெற்ற பின்னால் அவர் அந்த பதவி உயர்வினை தனக்கு வேண்டாம் என நிராகரிக்கின்றார். அவர் பதவி உயர்வை பெற்றுக்கொள்ளவில்லை. அடுத்த வேகன்சி வருடத்திற்கான அந்த தேர்வு என்பது உடனடியாக வருகிறது. அது போன்ற நேரங்களிலே என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக அஞ்சல் துறை தன்னுடைய கடிதம் எண் 6/3/2023 கடிதத்திலே DOPTயினுடைய 1/10/1981 ஆணையின்படி ஒரு ஊழியர் தனக்கு வழங்கப்பட்ட அந்த பதவி உயர்வினை ரெஃப்யூஸ் செய்தால், அதாவது வேண்டாம் என நிராகரித்தால், அவருக்கு அடுத்த ப்ரொமோஷன் என்பது ஓராண்டிற்கு வழங்கக்கூடாது. எந்த தேதியிலே அவர் தன்னுடைய ப்ரொமோஷனை நிராகரித்தாரோ அந்த தேதி முதல் ஓராண்டிற்கு வழங்கப்படக்கூடாது என சொல்லி இருக்கிறது. ஆனால் அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஊழியர் அடுத்த வருடத்திற்கான தேர்விலே பங்கேற்கலாமா என்றால் நிச்சயமாக அவரை பங்கேற்க அனுமதித்திட வேண்டும். அந்த தேர்விலே அவர் தேர்ச்சி பெற்றுவிட்டால் அவருக்கு வழங்கப்படக்கூடிய அந்த பதவி உயர்வு ஆணையிலே அவர் ஓராண்டு காலம் முடிந்த பின்னால், அதாவது அவர் ஏற்கனவே தனக்கு வழங்கப்பட்ட பதவி உயர்வினை நிராகரித்ததிலிருந்து ஓராண்டு முடிந்த பின்னால் அவர் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டு அவருடைய பதவி உயர்வு என்பதை வெளியிட வேண்டும் என்று மிக தெளிவாக 6/3/2023 சொல்லி இருக்கின்றார்கள். நிச்சயமாக இந்த ஆணையானது ஒரு முக்கியமான ஆணை. ஏனென்றால் ஒரு ஆண்டு காலம் முடிந்த பின்னால் தான் உங்களுடைய பதவி உயர்வுக்கு அடுத்த தேர்வு எழுத முடியும் என யாரிடம் சொன்னால் அது தவறு. நீங்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட வேண்டும். தேர்வு எழுதி நீங்கள் தேர்ச்சி பெற்றால் உங்களுடைய அந்த பதவி உயர்வு என்பதை ஓராண்டு கழித்து, அதாவது நீங்கள் ஏற்கனவே பதவி உயர்வை நிராகரித்ததிலிருந்து ஓராண்டுகள் கழித்து அந்த தேதியில் இருந்து வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த விதியினுடைய நோக்கமே தவிர அதை முழுமையாக நிராகரித்திடக்கூடாது என்பதுதான் சரியான முடிவாகும். என்ன நண்பர்களே, நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே போன்று உங்களுடைய நண்பர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.